டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மள நிறைய பேருக்கு ஒரு பர்டிகுலரான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட் டைம்ல நீங்க பர்டிகுலரா எந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான தயக்கம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எதுல அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ்ல. இப்போ நமக்கு புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் எவர் இட் மேபி, நம்ம யூஜி படிக்கிறதா இருந்தாலும் சரி, பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம புக்ல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட யூஜில இருந்து பிஹெச்டி வரைக்குமே, அது மட்டும் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாம் வாட் எவர் இட் மேபி, நம்ம படிக்கக்கூடியது எந்த மாதிரி விதத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா நான் என்னோட லைஃபே நான் சொல்றேன். நான் யூஜி அண்ட் எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன். யூஜி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி அக்ரோனமி. நெக்ஸ்ட் பிஹெச்டி யூஏஎஸ் தாரவாட்ல நான் பண்ணேன் அக்ரோனமில. நெக்ஸ்ட் என்னோட ரிசர்ச் ஐசிஆர் நியாசம் பாராமத்தில என்னோட ரிசர்ச் சாண்ட்விச் ப்ரோக்ராம்ல கேரி அவுட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ண அந்த டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு விஷயத்துல ஒரு ஹெசிடேஷனா இருக்கும். இது நான் வீடியோவா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டா என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை நான் பார்க்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்துல நிறைய ஹெசிடேட் பண்றாங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் வீடியோவா பேசினோம் அப்படின்னா தான் எல்லாருக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால நான் இதை வீடியோவா சொல்றேன். யூஜி ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க எந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சதுனால ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி. அந்த கோர்ஸ்க்கு கோர்ஸ் டீச்சர் எங்ககிட்ட புக்ஸ் நேம் சொல்றாரு. ஸோ நீங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி இந்த கோர்ஸ்க்கு பார்த்தோம்னா 2 முக்கியமான புக் இருக்கு. ஸோ அந்த புக் நேம் பார்த்தோம்னா எலமண்டா ரெட்டி அண்ட் சங்கரா ரெட்டி அந்த ஒரு புக், அதுக்கப்புறம் எஸ்ஆர் ரெட்டி புக். எனக்கு அப்போலாம் அந்த நேமே புதுசு தான். அந்த புக்கோட நேமும் எனக்கு புதுசு. ஸோ அந்த புக்கோட காஸ்ட்டை சொல்றாரு. இந்த புக் 500-600 ருபீஸ் இருக்கும். அந்த புக்கை காமிச்சிட்டு பக்கத்திலே இன்னொரு புக் காமிக்கிறாரு. இந்த புக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ண புக்கு. இது மட்டும் இல்லாத இதோட பிரிண்டட் பார்த்தோம்னா இதோட ஜெராக்ஸ் இங்க நம்ம பிசி கார்னர்ல இருக்கக்கூடிய எல்லா கடையிலும் கிடைக்கும். இது வேணா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ நமக்கே தெரியும், இந்த ஜெராக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஸோ அன்னைக்கு காஸ்ட்ல ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும். அந்த நம்ம ஸ்டாஃப் ப்ரிப்பேர் பண்ண புக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் புக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப காசு செலவாகும். 500-600 ருபீஸ்லாம். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு ஒரு பெரிய ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம யூஜில இருந்து எல்லாரும் மெட்டீரியல்ஸ் வாங்கி பழகிட்டோம். அது மட்டும் இல்ல, நமக்கு யூஜி சிலபஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபார் மிட் டேர்ம் ஆர் மெயின்ஸ் வாட் எவர் இட் மேபி, நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தே வரும். எஸ்பெஷலி நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், டிஎன்ஏ யூ லேர்னிங் போர்ட்டல் வரக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஆங்க்ரோ நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில ஸ்டாஃப் அவங்களோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியா நமக்கு போய்கிட்டு இருந்தது. பட் இது ஓகே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய யூஜிக்கு இது ஓகேவா இருக்கும். பட் நீங்க ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இப்போ ஐசர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த இடத்துலதான் ஃபுல்லாவே போய் லாக் ஆயிடுவீங்க. என்னன்னா நம்ம இது வரைக்கும் படிச்ச எதுவுமே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ இல்ல ஐசர் பிஜி என்ட்ரன்ஸ்க்கோ செட் ஆகாது. பிகாஸ் இது பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்க ஏஓ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த புக்ஸோ அந்த மெட்டீரியல்ஸோ நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த நேஷனல் லெவலில் நம்ம போறப்போ கண்டிப்பா பிரின்சிபல்ஸ் புக்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா புக்குமே நீங்க வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்ரோனமி அப்படின்றதுனால சொல்றேன். இப்போ அக்ரோனமிக் அப்படின்னா பிஜி என்ட்ரன்ஸ்க்கு ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ் எந்தெந்த புக்ல எல்லாம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி புக்ஸ் தான் நீங்க படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி டாப் 25 வீடியோஸ் இன் அக்ரோனமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்க பிஜி என்ட்ரன்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா இந்த 25 புக்ஸும் நீங்க கம்பல்சரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இது மட்டும் இல்லாத நம்மளோட அக்ரோனமி பெய்டு கிளாஸ் ஒரு 33 கிளாஸஸ் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் என்னென்ன மாதிரியான புக்ஸ் வாங்கணும் அப்படின்றத. இது மட்டும் இல்லாத லாஸ்ட் 5 இயர்ஸ் 2021ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு திஸ் 2026 வரைக்குமே இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அக்ரோனமிக்கு கைட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐசர்ல வெளியில போயிருக்காங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட் கைட் பண்ணியுமே அந்த ரேஷியோ வெறும் 4% 5% இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் வாங்கி படிக்கிறது கிடையாது. இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை மட்டும் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ இல்லை படிக்குவாங்களோ தவிர, இல்லைன்னா யூஜி நோட்ஸ் வாங்கி படிப்பாங்களே தவிர மற்றபடி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி படிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸே பார்த்தோம்னா இது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க யூஜி படிச்சதை கம்பேர் பண்றப்போ. இப்போ நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். இதை பாருங்க. இப்போ யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஐஆர்ஐ ஹப்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்றது. இப்போ அவங்க யூஜி ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்கே
சாயில் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரோடக்டரி சாயில் சயின்ஸ்க்கு டாக்டர் டி கே தாஸ் புக்கும், அக்ரோனமிக்கு எலமெண்டா ரெட்டி எஸ்ஆர் ரெட்டி புக் வந்து படிச்சிருக்காங்க. பட் நம்ம இந்த புக் வந்து இந்த புக் இப்படி இருக்கிறது அப்படின்றத நமக்கு தெரிய வரதுக்கே பல வருடங்கள் ஆச்சு. ஈவன் யூஜி படிக்கிறப்போ நிறைய பேருக்கு இந்த புக்ஸ் பத்தியே தெரிஞ்சிருக்காது. நம்ம கிளாஸஸ் வந்து இவ்வளவு கிளாஸஸ் நடந்துமே நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம வந்து எல்லா கிளாஸ்லயும் சொல்லியுமே இவங்க கிட்ட நார்மலா இருக்கக்கூடிய அந்த எலமெண்டா ரெட்டி புக், அப்புறம் ஆர்எஸ் மீனா புக், இந்த மாதிரி புக்ஸ் தவிர வேற புக்ஸே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கோர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு 100 ரூபியோ 200 ரூபியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீங்க தயக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஃபெலோஷிப் எப்படி வந்து வரும். இப்போ நீங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐசிஆர்ல உங்களுக்கு பிஜிஎஸ் ஃபெலோஷிப் வந்து வருது அப்படின்னா மாசம் 12,500 ரூபாய் சில்லற வந்து ஃபெலோஷிப் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கப்போ இன்னைக்கு நீங்க இந்த 4,000 இல்ல 2,000 3,000 வாட் எவர் இட் மேபி இதை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால ஃபியூச்சர்ல அந்த ஃபெலோஷிப் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபெலோஷிப் மேபி வராம கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்டிஎஸ் ஃபெலோஷிப் வந்து வரலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஐசிஆர்ல சீட் கிடைக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் ஃப்ரீயா தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். 2023 பேட்ச்ல மட்டும் 400 ரூபீஸோ 750 ரூபீஸோ சம்திங் கிளாஸ் எடுத்தேன். ஸோ அந்த டைம் யாரெல்லாம் ஐசிஆர்ல சீட் வாங்கினாங்களோ அதர் ஸ்டேட்ல சீட் வாங்கி போனாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா நம்ம கைட் பண்றோம் அப்படின்னா அதை அவங்க ஒபே பண்றாங்க அப்படின்னா எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போகணும் அதுதான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்டா இருந்தது ஒழிய ஸோ அந்த டைம்ல எனக்கு அமௌண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணல. பட் இப்போ ரீசெண்டான இயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம அமௌண்ட் வச்சு பண்ணா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம ஜூம்ல வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 40 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் வந்து கட் ஆயிடும். ப்ரீமியம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. மந்த்லி 500 ரூபீஸ் ஜூம்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மந்த்லி 500 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படின்னு வரும்? என் காசு போட்டு நம்ம பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெய்டு பேசிஸ்ல கிளாஸ் பண்ணாதான் மட்டும் தான் முடியும். இப்போ நாங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மினிமம் 5 புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நாங்க வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அப்படி இருக்கப்போ அந்த 5 புக்குக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அந்த 5 புக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் என்ன, டெய்லியும் 8:45 to 10 o'clock நைட் வந்து கிளாஸ் எடுக்கிறது 1.25 மணி நேரம் கிளாஸ் எடுக்க ஒரு நாள் ஃபுல்லா பிபிடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட உழைப்பு வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஒரு தனி கதை. பட் நீங்க வந்து இந்த விஷயத்துக்குலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்றோம் புக்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, புக்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸே வாங்குறது கிடையாது. ஸோ புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. நீங்க வந்து எந்த ஒரு யூஜி மெட்டீரியலும் நீங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம பழைய வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அக்ரோனமி எஸ்ஆர்எஃப் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் இயர் 2025 பிஜி என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட போறோம். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு அந்த புக்ஸ் வந்து தெரியும் எந்தெந்த புக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இப்போ சில பிரின்சிபல்ஸ் புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ அது அந்த லைன் வந்து அப்படியே டைரக்டா கேட்டிருப்பாங்க. இப்போ சாயில் சயின்ஸ் ஸ்டேட்டஸ்ல 3 கொஸ்டின் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் படிக்காம நம்ம யூஜில படிச்ச நோட்ஸ் வந்து நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் உங்களோட சீனியர்ஸ் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க வந்து அக்ரோனமிக்கு சிம்பிளா ஒரு புக் இருக்கு காம்படிட்டிவ் ஃபேக்ட்ஸ் ஃபார் அக்ரோனமி பை ஆர்எஸ் மீனா, இந்த புக் மட்டும் நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களை தப்பா கைட் பண்றாங்கன்னு இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் 2-3 இயர்ஸ்ல அந்த புக்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் மெஜாரிட்டியா வரதில்லை. பிகாஸ் அந்த புக் என்னன்னா டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா அக்ரோனமி புக்ஸோடைய ஒரு கம்பைல்டு வெர்ஷன். இப்போ இவ்வளவு விஷயம் அந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அது எல்லாமே வெறும் பாயிண்ட் பை பாயிண்ட் தான் இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் அன் அப்ஜெக்டிவ் புக். அது வந்து வெறும் ஒரு அப்ஜெக்டிவ் புக் மட்டும் தான். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதுல கான்செப்ட்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் புக்கை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்காதீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் என் கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அந்த புக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே கிடையாது. அது மட்டும் இல்லாத சிம்பிளிஃபைட் அக்ரோனமி அப்படின்ற ஒரு ரீசெண்டா ஒரு புக் இருக்கு. அது எல்லாமே ஏஆர்எஸ் மெயின்ஸ்க்கான எக்ஸாம். ஸோ அதையும் நீங்க பிஜி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த புக்ஸ் வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நீங்க என்டையர்லி நீங்க வந்து புக்ஸுக்குள்ள தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம அக்ரோனமிக்கு இது முன்னாடி எக்கச்சக்கமான புக்ஸ் பத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்க வந்து பாருங்க, உங்கள நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம், இவ்வளவு படிக்கணுமா, பிஜி என்ட்ரன்ஸ்க்கு இவ்வளவு படிக்கணுமானு. நீங்க போன வருஷம் கொஸ்டின் வந்து பாருங்க, உங்களுக்கு ஹிந்தி புரியலனாலுமே அட்லீஸ்ட் அந்த வீடியோலாம் சும்மா ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க என்ன மாதிரிலாம் இருக்கு, அவங்க புக்ஸ்லாம் வந்து என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்றாங்க, மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இந்த 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைச்சி நீங்க வந்து பண்ண முடியும். உங்களோட ஃபெலோஷிப் வந்து நீங்க எடுக்க முடியும். பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்க இந்த 4000 ரூபாய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் வரப்போ 37,000 43,000 வித் கண்டிஜென்சியோட உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ இன்னைக்கு இந்த 4000 ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயக்கப்பட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த ஃபெலோஷிப் வந்து உங்களுக்கு வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். இவ்வளவு நாள் நாங்களும் 5 இயர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் கைடன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம்.
பட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ராக்ரஸ் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல வெறும் 1% மட்டும்தான் இருந்தது. இப்போ எங்ககிட்ட ஃப்ரீ கைடன்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸே இப்போ பெய்ட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்றாங்க. ஸோ அதுல அவங்க காட்டின இன்வால்மெண்ட்டுக்கும் இந்த வருஷம் அவங்க காட்டக்கூடிய இந்த இன்வால்மெண்ட்டுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க ஃப்ரீயா கிளாஸ் எடுத்தப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 30 பேர் வந்தாங்க, கடைசி கிளாஸ் வந்து 3 பேர் வந்தாங்க. இப்பயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 20 பேர் வராங்க, லாஸ்டா நடந்த கிளாஸ்லயும் 20 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸால அட்டன் பண்ண முடியுது. கிளாஸ்ல வந்து 65 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் வந்து யூஜி படிக்கிறப்போ இந்த புக்ஸுக்கு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நான் புக்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்டது தான் என்னோட ஒரு பெரிய தப்பு. பிகாஸ் எனக்கு அப்போ வந்து புக்ஸை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. எனக்கு அண்ணாமலையில டீச் பண்ண ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் மேல நமக்கு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அவங்க எல்லாம் டீச் பண்றதா வந்து இருக்கக்கூடியதுல பெரிய கண்டென்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நமக்கு தெரியும், எனக்கு இப்போ வரைக்கும் ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலேயே நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து புக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் புக் வந்து படிக்கணும். இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு குரூப் ஆஃப் அக்ரோனமி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த குரூப்ல. ஸோ உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர்கிட்ட பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி புக் இருக்கு அப்படின்ட்டு. அந்த 50 பேர்த்துல வெறும் 4 பேர் மட்டும் தான் கை தூக்குறாங்க. அக்ரோனமி பிஜி அண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இவ்வளவு பெரிய குரூப்ல வெறும் 4 பேர் கிட்ட தான் பிரின்சிபல்ஸ் புக் இருக்கு அப்படின்னா அவங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் பாத்துக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி எல்லாருமே வந்து புக்ஸ் வாங்கி தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட நோட்ஸ் எல்லாம் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ நோட்ஸ் மீன்ஸ் நீங்க கடையில போயிட்டு பிரிண்ட் மெட்டீரியல் வாங்கி படிப்பீங்க பாத்தீங்களா, ஸோ அது எதுவுமே யூஸ் ஆகாது. நீங்க புக்ஸை படிக்கணும், எல்லா புக்கும் படிக்கணும். அக்ரோனமி ரிலேட்டடா அக்ரோனமி எல்லா புக்ஸும், சொசைட்டிஸ்ல வந்து என்னென்ன புக்ஸ் இருக்கு சரிங்களா, ரீசெண்ட் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வந்து என்னென்ன இருக்கு, ரீசெண்டா அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்ன புக்லாம் யூஸ் பண்றாங்க, ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து என்ன புக் வந்து கரெக்டான புக் இருக்கு. ரீசெண்டா கூட நான் ஒரு புக் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஏ கான்செப்சுவல் அப்ஜெக்டிவ்ஸ் இன் அக்ரோனமி பை அனாமிகா பர்மன். ஸோ இந்த புக்லாம் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு இப்போ ரீசெண்டா அக்ரோனமில என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ், ரீசன் அண்ட் அசஸ்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அந்த புக்ல வந்து எல்லா கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ரீசெண்டான புக்ஸ் என்னவோ அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி படிக்கணும். சொசைட்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய ரீசெண்டான புக்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வந்து நீங்க உங்களோட ஃபெலோஷிப்போட நீங்க வந்து படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதும் கஷ்டம், நெக்ஸ்ட் ஃபெலோஷிப் கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா சீட் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி இல்ல, உங்களுக்கு ஃபெலோஷிப்போட சீட் கிடைக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிவர்சிட்டியில சீட் இல்லை அப்படின்னாலும் வேற ஒரு யூனிவர்சிட்டியில உங்களால வந்து சீட் வாங்க முடியும். பட் ஃபெலோஷிப் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பா கிடைச்சாகணும். ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஒரு 24-25 வயசுல வந்து நீங்க பிஹெச்டி படிக்க போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஸ்கூல்ல உங்க கூட படிச்ச ஸ்டூடெண்ட்லாம் மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம்ல நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கப்போ நமக்கு அது வந்து ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால படிக்க முடியும். இல்லைன்னா ஊர்லயும் சரி, வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சொல்றவங்களும் சரி, பேரண்ட்ஸோட காசை வந்து தண்டம் வாங்கிட்டு இருக்கான், என்ன படிச்சுட்டு இருக்கான் இப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க யாருமே வந்துட்டு இவ்வளவு படிக்கிறான் அப்படின்ற பெருமையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து ஃபியூச்சர்ல பெருசா பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம கிளாஸ் ஜாயின் பண்றீங்க இல்லை அப்படின்றது வந்து நெக்ஸ்ட். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு 250 ருபீஸ்க்கு தான் நாங்க மார்க் டெஸ்ட் வைக்கிறனாலும் அந்த 250 ருபீஸ்க்கு வந்து அதுவே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இல்லைன்னா உங்களுக்கு மாசம் 37,000 ஃபெலோஷிப் எப்படி கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாமே மேண்டேட்டரி. பிகாஸ் நாங்கள் வந்து ரீசெண்ட் 5 இயர்ஸா இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம், அது உங்களோட இண்டிவிஜுவல். ஸோ இன்னமும் இந்த வீடியோ பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையோ வெளியில வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்றதுக்கு உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதுக்கும் நாங்க வந்து பொறுப்பாக முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மேண்டேட்டரியான வீடியோ தான். ஸோ ஹூவர் இட் மே பி தமிழ்நாடுல இருந்து ஐசர் எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அக்ரோனமி மட்டும் இல்ல, வாட் எவர் இட் மே பி சப்ஜெக்ட், நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெறும் கிளாஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் மட்டும் படிச்சா போதும் ஐஆர்எல் சீட் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நிறைய புக்ஸ் இருக்கு, எல்லா புக்ஸுமே வாங்கி படிக்கணும். ஈவன் அக்ரோனமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன் அந்த புக்குடைய ஆத்தர் டாக்டர் ஆர் எஸ் மீனா சார், அவரை மீட் பண்ண போய் அவர் சொன்னது என்னன்னா, என் புக்கை வந்து படிக்காதீங்க, என் புக் ஒன்லி ஃபார் ரிவிஷன் நாட் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அக்ரோனமில இருக்கக்கூடிய பேசிக் புக்ஸ் எல்லாமே படிக்கணும். டோன்ட் மேக் த மிஸ்டேக் பை ரீடிங் மை புக். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க வந்து எல்லாமே புக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்கணும் முடிய இதுல வந்துட்டு நீங்க இதுல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து புக்ல எனக்கு வந்து வெளியில போகணும் அப்படின்னா ஸோ அதுல அமௌண்ட் நிறைய ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து தடுத்துருங்க. ஒரு 4 நாள் டீ குடிக்காம இருங்க, அந்த அமௌண்ட் வச்சு வேற ஏதாச்சும் புக் வாங்கிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட புக் தான் வாங்க முடியல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல லைப்ரரியிலயோ அந்த புக் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க.
சரிங்களா? இப்போ சொசைட்டி புக்லாம் வந்து 700 800 1000 இருக்குன்னா அது நீங்க ஜெராக்ஸ் போட்டீங்கன்னா 150 200 தான் வரும். ஸோ உங்களுக்கு 500 ருபீஸ் சேவ் ஆக போகுது. ஸோ லைப்ரரியில இருந்து புக்கு கொடுக்க தான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதை எடுத்து ஜெராக்ஸ் போடுறதுல ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் புக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்பெசிஃபிக்கா என் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களை மட்டும் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க எல்லாருமே நான் சொல்றது எல்லாத்தையுமே ஒபே பண்ணி மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரோனமி எப்படி ப்ரிவர் பண்ணணும்னே தெரியாம தமிழ்நாடு முழுசா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருக்காலும் ப்ராப்பரான கைடன்ஸ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கூட கண்டக்ட் பண்றோம். பட் இட் இஸ் மை பர்சனல். ஸோ என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். அது யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் நம்மளோட அக்ரோனமி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்களால வந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். இதே விஷயத்த நாங்கள் கண்டிப்பா ஃப்ரீயா கொடுக்கலாம். 5 வருஷமா ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு சக்சஸ் ரேட் வந்து கிடையவே கிடையாது. ஈவன் இப்போ பேடு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய இதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அன்னைக்கு ஃப்ரீயாவும் அட்டன் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க வந்து இந்த அளவு ஆக்டிவா இல்லை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது வந்து உங்களோட பேரண்ட்ஸோட உழைப்பா இருக்கலாம், இல்லைன்னா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டாச்சும் கடை வாங்கி பண்ணக்கூடிய ஜாயின் பண்ண கிளாஸா இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம நீங்க வந்து இருக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அக்ரோனமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க கைட் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்யூ.